நீங்கள் இன்னும் டியூப்டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு இந்த ஜிபி லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீவியஸ் லிங்க்கே கேட்டிருந்தீங்க, ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் அந்த லிங்க்கே கொடுங்க ப்ரோ அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் இனிமேட்டுக்கு போடுற டெம்ப்ளேட் வீடியோ அப்புறம் இந்த வீடியோ கீழே இருக்கிற லிங்க் எல்லாமே பழைய லிங்க்கில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்காக ஆல்ரெடி போட்டிருந்தேன் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த லிங்க் ஈஸியாகவே டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போது இந்த டெம்ப்ளேட்டை எப்படி Aveeplayerல லோட் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். Aveeplayer ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்கிற பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஏரோ மார்க். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சிலருக்கு இந்த ஆப்ஷன் காமிக்காது. ஸோ அதுபோல் காமிக்காதவங்கலாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் Aveeplayer லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ரோ வெர்ஷன், ப்ரீமியம் வெர்ஷனே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஆப்பில் லிங்க்கில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட் Aveeplayerல லோட் பண்ணியாச்சு. ஓகே, இதில் தான் இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் பிஎன்ஜி டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆல்ரெடி நான் பார்டர் இமேஜ் கொடுத்துட்டு, அதனால் நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஓகே, அடுத்து பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கம்போசிஷன் ஒன்னில் ஃபஸ்ட்லேயே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அதுதான் நமக்கான பிஎன்ஜி டெக்ஸ்ட்டோட இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலுக்குள்ள இருக்கிற இமேஜ் ஆப்ஷன், கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு சோல்மேட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எப்படி லோகோ ஆட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் லோகோ அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லோகோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் ஒன்னில் லாஸ்ட்டாக டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நார்மலாக எப்படி இமேஜ் ஆட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ் கொடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் லோகோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் விஜய் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இன்ஸ்டா பேஜ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்புறம் இன்ஸ்டாகிராம் லோகோ இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் ஒன்னில் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் அப்பியரன்ஸ் போங்க. அப்பியரன்ஸில் ஸ்டார்டிங்லேயே டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என் பேஜ் நேம் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட சேனல் பேர் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி இந்த பார்ட்டிகல்ஸ் கலர் அப்புறம் அந்த இன்ஸ்டாகிராம் லோகோ கிட்டலாம் ஆரஞ்சு கலரில் இருக்குது, அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிளர் எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அப்பியரன்ஸ் போங்க. அப்பியரன்ஸில் நான் ஆரஞ்சு கலர் செட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் என்ன கலர் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த கலர் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் எல்லா பார்ட்டிகளும் பிங்க் கலரில் க்ளோ ஆகுது. ஸோ அகைன் பார்ட்டிகல்ஸ்லேயும் போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ கம்போசிஷன் ஒன்னில் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் பிங்க் அப்புறம் க்ரீன் இந்த ரெண்டு கலர் மட்டும் நீங்கள் பிங்க் செலக்ட் பண்ணால் பிங்க் கலரே இருக்கும், க்ரீன் செலக்ட் பண்ணால் க்ரீன் கலரே இருக்கும். மற்ற எல்லா கலருமே அப்படியே ஆப்போசிட், நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் வரும். ஸோ அது கரெக்டாக பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிங்க் கலர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாரோட கலரும் சேஞ்ச் பண்ணணும். இதுலேயும் நான் ஆரஞ்சு கலர் தான் கொடுத்துருக்கேன். பார் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஜென்ரலுக்குள்ள பார் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதில் கலர் போனீங்கன்னா 2 கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர், அதாவது கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும்.
ஸோ நான் வெறும் ஆரஞ்சு கலர் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். கீழே வந்து ஒயிட் கலர் இருக்கும். ஸோ அந்த ஒயிட் கலரில் நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கலர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கலர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிள் வந்து ஷேப் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் ரெண்டாவதாக இருக்கிற அந்த பார்ட்டிகளை வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்பியரன்ஸ் போங்க. அப்பியரன்ஸில் கஸ்டம் இமேஜில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இமேஜ் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்க்கிளில் வர அந்த பார்ட்டிகள் எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஃப்ளோ ஆகுது, நீங்களே பார்க்கலாம். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பார்ட்டிகள் வந்து செட் பண்ண போகிறீங்களோ யூஸ் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பிக் இமேஜ் கொடுத்து ஹார்ட் பார்ட்டிகல் செட் பண்ண போகிறீங்கன்னா ஹார்ட் பார்ட்டிகல், வேறு ஃப்ளவர், நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அதில் எந்த பார்ட்டிகல் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்ட்டிகல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோக்குள்ள நான் இந்த பார்ட்டிகல் லிங்க்கும் கொடுக்கல, உங்களுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து பழையபடி அந்த சர்க்கிளை வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ சர்க்கிள் எப்படி வைக்கணும்னா பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பியரன்ஸ் போய்ட்டு கீழேருந்து மூணாவதாக இருக்கிற அந்த பெரிய சர்க்கிள் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் பார்ட்டிகல் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ரவுண்டு பார்ட்டிகல் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 2ல் லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரலுக்குள்ள இருக்கிற இமேஜ் அதில் கஸ்டம் இமேஜ் அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பேக்ரவுண்ட் இமேஜ் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன், கவலைப்படாதீங்க. ஸோ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் பண்ணியாச்சு. இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். என்ன சைஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதில் வேறு எந்த சேஞ்சுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, கலர்லாம் சேஞ்ச் ஆகுது. எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற அந்த டவுன்லோட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. வீடியோ வித் வீடியோ ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் சைஸ் அப்படின்னாலே 1080. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1080 கொடுத்தாச்சு. அடுத்து நான் கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து செட் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் வேணுமோ அதுபோல் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சிலர் வந்து கண்டினியூஸாக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கும்போது பிளர் ஆகிடுது, ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நான் அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா தனியாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இல்லைனா இன்னொரு செட்டிங் வந்து வாட்ஸ்அப்லேயே இருக்குது, அதை வந்து டிசேபிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது ரெண்டுமே பண்ணிவிட்டு ஸோ அப்பயும் வந்து உங்களுக்கு பிளர் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணோன்னா Aveeplayer வெர்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். Aveeplayerல நிறைய வெர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு வெர்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து பிளர் ஆகாமல் ஸ்டேட்டஸ் அப்லோட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாவிலையும் நீங்கள் கேட்கலாமா, உங்களுக்கு உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதை விட சூப்பரான டெம்ப்ளேட்டில் நான் உங்களை